அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தாகட்டும், அவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள், மறுமை நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைத்து நல்ல மனிதர்களின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையுடன், கடந்த 10 நாட்களாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு விதிவிலக்குகள் இல்லாமல் உலமாக்கள், படித்தவர்கள், பாமரர்கள், மாணவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள், அண்டர் கிராஜுவேட் பல்கலைக்கழக படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று விதிவிலக்கு இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மதத்தால், மொழியால், கலரால், கட்சிகளால், எப்படிப்பட்ட வேறுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஒரே பார்வையில் பார்த்து அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஆக்கித்தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். உதவி செய்தவர்கள் மன நிறைவுடன் அவருடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கும் என்பது நிச்சயம். இன்னமும் தான் களத்தில் இருந்து கொண்டு தேவையான உதவிகளை அழகாக செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக கதைப்பதாக இருந்தால் பல 100 வரலாறுகள் கதைக்கலாம், பல 100 சந்தோஷமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய சகோதரத்துவத்தை, ஈமானிய உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்குள்ளே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையிலேயே அல் முஸ்லிமுலில் முஸ்லிமி என்று சொல்ல வரக்கூடிய ஹதீஸ், அதே போல இன்னமல் முஃமினூன இஹ்வா என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கள், இந்த ஆயத்துக்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்த ஒரு காலமாகத்தான் இந்த காலத்தை நான் பார்க்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். களத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய உதவிகளையும், உதவி செய்யக்கூடிய மக்களையும், உதவி செய்யக்கூடிய வகுப்பாரையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மனித நேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சகோதரத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை யார் யார் என்று சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா தரப்பிலிருந்தும், நாட்டினுடைய எல்லா பிரதேசங்களிலிருந்தும், எல்லா ஊர்களுக்கும், பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு முடியுமான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேலான அருள் செய்வானாக, மேலான கூலி கொடுப்பானாக. இந்த நேரத்தில் அந்த நன்றியுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் என்ன தெரியுமா? அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டி இருக்கிறது. உணவு கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், தண்ணீர் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாவசிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுடைய முதல் கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் செவ்வனே அழகாக செய்து முடித்து விட்டோம். 2ஆம் கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும். எனவே உதவி செய்ய விரும்புகின்ற, உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், உதவி செய்வதற்கு முன்னால் நாங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்ய வேண்டும், உதவி செய்ய வந்திருக்கின்றோம், எது உங்களுக்கு தேவை, இப்பொழுது என்ன வேண்டும் என்றால், முகாம்களிலும், பள்ளிவாசல்களிலும், பொது இடங்களிலும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய சகோதர சகோதரர்களை, நண்பர்களை அவர்களுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். அவர்களை அந்த இடத்தில் தங்க வைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எம்மாத்திரமோ இருக்கிறது. தளபாடங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது, உறங்குவதற்கு தேவையான மெட்ரஸ் வாங்க வேண்டி இருக்கிறது, கிச்சன் அதாவது சமையலறைக்கு தேவையான தளபாடங்கள் வேறையாக தேவைப்படும். அத்தியாவசியமானவைகள் நான் சொல்லவில்லை ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையானவைகளும் அல்ல, அத்தியாவசியமாக ஒரு வீட்டுக்கு அவர்கள் போய் அவர்களுடைய இயல்பு வாழ்வை ஆரம்பிப்பதற்கு தேவையான பொருட்கள் எம்மாத்திரமோ இருக்கிறது. அவைகளை வாங்கி கொடுப்பது காலத்தின் தேவையாக பொருத்தமான தர்மமாக இருக்கும். மிகவும் பிரத்யேகமான தர்மமாக இருக்கும். எனவே அன்பாக
வேண்டிக் கொள்கின்றேன். அனைவரிடத்திலும் உதவிக்கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், உதவி செய்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன தேவைப்படும் என்பதை, நீங்கள் எந்த பிரதேசத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களோ அந்த பிரதேசத்துடன் தொடர்பு கொண்டு, அங்கிருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஊடாக அந்த தகவலை திரட்டி அதற்கு ஏற்ப உங்களுடைய தான தர்மங்களை, சதகாக்களை, உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்வீர்கள் என்றிருந்தால் மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும். எங்களிடம் இருப்பதை அவர்களுக்கு கொடுப்பதை விடவும் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதுதான் தர்மத்தில், சதகாவில் மிக உயர்ந்த சதகா என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக களத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டும், ஆனால் சொல்லி முடிக்க முடியாது என்பதின் காரணமாக அமைப்புகள் என்று குறிப்பாக பொதுவாக சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், பல நூறு அமைப்புகள், பல நூறு சங்கங்கள், பல நூறு சுப்ஹானல்லாஹ் இயக்கங்கள் இந்த களத்தில் இறங்கி அவர்கள் தியாகம் செய்து அர்ப்பணிப்புடன் இதை கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.